அவரைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பார்த்துடலாம். அந்த மாதிரி நார் வாங்கிக்கலாம். அவரைக்காயை வாங்கி எடுத்துக்கலாம். இது எங்கள் வீட்டு அவரைக்காயை எவ்வளோ சிறுவனையும் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம அவரைக்காயை கட் பண்ணிக்கலாம். நம்ம அவரைக்காயை கட் பண்ணியாச்சு. வேக வச்சிடலாம். அவரைக்காயை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடு இருக்கட்டும். தண்ணியிலே மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை இதிலையே சேர்த்திடலாம். காயை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு, நாலு வரமிளகாய் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். மிளகாய், பருப்பு எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு நல்லா மிக்ஸியில் கொரப்பாக தண்ணி விடாமல் ஆட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக ஆட்டிக்கலாம். இதை நம்ம நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். காய் வெந்துருச்சு. நமக்கு காயை வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கொலன்னு விடக்கூடாது, வெந்தால் போதும். இதை வடித்து எடுத்துடலாம். காய் பாருங்கள் வடிச்சிட்டோம். இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். இட்லி துணியை சேர்த்திடலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம பருப்பு ஆட்டினோம் இல்லையா, அதை இதில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இதை நல்லா நம்ம கையில் உதிரியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக பண்ணிக்கலாம். உதிரியாக புட்டு விட்டாச்சு. தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்புக்கு மண்டல் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்திடலாம். வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வடித்து வச்சிருக்கிற அவரைக்காய்,
பொடி பண்ணி வச்சுக்கிற பருப்பு, மஞ்சள், லைட்டாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறிக்கலாம். அதோட பொரியல், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். ஸ்டவ் அணைச்சிடலாம். என்னுடைய ஸ்டைலில் அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தொட்டுக்கிறதுக்கு கூட பருப்பு சாம்பார் வச்சுட்டு ஊறுகாய் வச்சுன்னு தொட்டு சாப்பிட்டா சூப்பர். நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள்.